ஹலோ மக்களே, நமஸ்காரம். குட் டே டு ஆல். நேற்று தான் என்னோடய ஃபர்ஸ்ட் வீடியோ போட்டேன். இன் 150+ வியூஸ் வரும்னு நான் சத்தியமாக எதிர்பார்க்கவே இல்லை. தேங்க்யூ ஃபார் தட். என் கமெண்ட்ஸ் கண்டிப்பாக பேடோ ஒஸ்ட்டாகவும் வரல. தேங்க்யூ. கண்டினியூ பண்ண சொல்லி தான் வந்திருக்கு. ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, நமக்கெல்லாம் அந்த காலத்தில் வந்து ஒரு சின்ன வீடாக இருந்தாலும், எவ்வளோ சின்ன வீடாக இருந்தாலும் வெளியில் வந்து ஒரு திண்ணை கான்செப்ட்டுன்னு வச்சுருப்பாங்க. அதாவது யார் வந்துட்டு போகிறதா இருந்தாலும் உட்கார்றதுக்கு அது மாதிரி தான். பட்டு இப்போலாம் வந்து நமக்கு அந்த இடமும் கிடைக்கிறதில்ல. இடம் கிடைச்சா இந்த சென்ஸ் இண்டிவிஜுவல் ஹவுஸ் தான் நம்ம எப்படியாவது கட்டிக்கலாம். பட் நான் இருக்கிறது வந்து ஃப்ளாட்டில் தான் இருக்கேன். அதனால் அதெல்லாம் நம்ம எதிர்பார்க்கவே முடியாது. சரி, ஓகே, வெளியில் எதிர்பார்க்க முடியாது. சரி, அட்லீஸ்ட் உள்ள இன்டீரியர்ஸ் ஏதாவது பண்ணலாமான்னு யோசித்தோம். எனக்கு வந்து அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஆஃப்செட் வாலும் ஹாலில் கிடச்சிது. ஸோ ஓகே, அந்த ஸ்பேஸை யூட்டிலைஸ் பண்ணிக்கலாமேன்னு சொல்லிட்டு ஒரு குட்டியாக ஒரு திண்ணை மாதிரி கான்செப்ட் மாதிரி வச்சுட்டு, அதாவது பிரிக் மேலே கிரனைட் பிளாட்ஃபார்ம் மாதிரி வச்சோம். அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஃபுல் ஃப்ரெஞ்ச் விண்டோ. இது வந்து ஆக்சுவலாக எப்படி சொல்கிறது, மத்தியான நேரத்துலலாம் வந்து செம்ம வெளிச்சமாக சூப்பராக இருக்கும். நல்லா காற்றும் வரும். ஸோ அங்கே உட்காந்தோன்னா ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருக்கும். அதுக்கு அந்த வாலில் நடுவில் வந்து அழகான ஒரு சைன்ஸ் ஒன்று மாட்டியிருப்போம். அது வந்து எப்பயுமே காற்று வந்துகிட்டே இருக்கும். அதோட சத்தமே வந்து ரொம்ப மைல்டாக, ரொம்ப அழகாக, லைக் ஒரு எப்படி சொல்கிறது, அது யானையே வந்து மெதுவாக நடந்து வந்தால் அந்த சவுண்டு எப்படி இருக்குமோ அந்த கான்செப்டில் தான் அந்த சைன்ஸ் இருக்கும். உட்காந்து நமக்கு ரிலாக்ஸ்டாக ரொம்ப அழகாக இருக்கும் அதோட சப்தத்தை கேட்கும்போது. இந்த வால் பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக ப்ளெயின் வாலாக தான் இருந்தது. சரி, ஓகே, ப்ளெயின் வாலாக இருக்கே, ஏதாவது வால்பேப்பர்ஸ்லாம் ஏதாவது பண்ணலாமா அப்படின்னு யோசித்தோம். ஏன்னா இப்போது ட்ரெண்டியாக நிறைய வால்பேப்பர்ஸ் வந்திருக்கு. பட் எவ்வளோ ட்ரெண்டியாக வந்தாலும் சரி, நம்மளுக்கு இந்த பிரிக் வால்பேப்பருங்கிறது எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு வால்பேப்பர். பட் அதை நம்ம சூஸ் பண்ணுற விதமும் இருக்குது. லைக் நம்ம அந்த வாலுக்கு வந்து ஒரு லைட்டிங்கோடு இருக்குமா, பிரைட்டாக இருக்குமாங்கிறத யோசிச்சுட்டு தான் டார்க் வால்பேப்பருக்கு போகணும். அது மட்டும் இல்லாமல் அஃபோர்டபுளான்னு ஃபஸ்ட்டு பார்த்துக்கணும். ஸோ இது அமேசான்லலாம் நாங்கள் வாங்கினோம் இந்த வால்பேப்பரை. இது ஒட்டிட்டு கீழே வந்து கிராஸ் வால் ஸ்டிக்கர் மாதிரி ஒட்டியிருந்தோம். பட்டு வந்தது பாருங்கள் கமெண்ட்ஸு, எதுக்கு இவ்வளோ டார்க்காக என்ன பண்ணி வச்சுருக்கீங்க, ஒயிட்டாக ரொம்ப அழகாக இருந்தது அப்படின்னு சொன்னாங்க. எதுக்கு இது இந்த மாதிரி போய் பண்ணிட்டீங்க, போலீஸ் ஸ்டேஷன் மாதிரி இருக்குது அப்படி இப்படின்னு கமெண்ட்ஸ் வந்தது. சரி, அதுக்கப்புறம் நாங்கள் யோசித்தோம், டார்க் வால்பேப்பரில் ஒயிட் கலரில் ஏதாவது எம்போஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும், அட்ராக்ட் பண்ணுற மாதிரியும் இருக்கணும் அப்படின்னு யோசித்தோம். ஸோ எந்த மாதிரி வால் ஸ்டிக்கர் தேடலாம் அப்படின்னு பார்க்கும்போது தான் இந்த நம்ம ராதாகிருஷ்ணா வால்பேப்பர் வந்து ஆப்டாக இருந்தது. பட் அது வந்து பிளாக் கலரில் தான் இருந்தது. ஆல்ரெடி வால்பேப்பரே டார்க்கு. ஸோ பிளாக்கில் தான் அமேசானில் கிடச்சிது. இப்போ ஒயிட்லேயும் அவைலபிளாக இருக்குது. ஸோ அதனால் அப்போதைக்கு இருந்தது வந்து 2 இயர்ஸ் முன்னாடி வால் மந்த்ராவில் இருந்தது. ஸோ வால் மந்த்ராவில் பர்ச்சேஸ் பண்ணோம். இவர் எப்படி இருப்பார்னா, ப்ளெயினாக அந்த கண், மூக்கு அதெல்லாம் எதுவுமே இருக்காது. அதெல்லாம் அப்பா ஆர்டிஸ்ட்டுங்கிறதுனால அவர் வச்சு நீங்கள் இந்த அவரோட எக்ஸ்ப்ரெஷன் தகுந்த மாதிரி நீங்கள் வந்து அவருக்கு கொஞ்சம் உருவம் கொடுங்க அப்படின்னு சொன்னோம். ஸோ கிருஷ்ணருக்கும் உருவம் கொடுத்தாரு. அண்டு க்யூட் ராதாவுக்கும் வந்து குட்டி மினி சந்திரமுகி மாதிரி சூப்பராக உருவம் கொடுத்தாரு. ஸோ இதோடு இல்லாமல் ஏதாவது லைக் என்விரான்மெண்ட்டாக நம்ம வைக்கணும்னு சொல்லிட்டு இன்னொரு வால் ஸ்டிக்கரை நாங்கள் வந்து சூஸ் பண்ணோம். லைக் பேர்ட்ஸு, க்ரீனரிஸ், அந்த லீவ்ஸ்லாம் இருக்கிற மாதிரி. ஸோ அதை வந்து தனித்தனியாக தான் கட் பண்ணி இந்த சைடு அந்த சைடுன்னு சொல்லிட்டு ஈவனாக ஓட்டியிருப்போம். ஸோ ஆஸ் அ ஹோல் இந்த வீட்டுக்கு வந்தாலே என்ன சொல்கிறது, ஒரு செல்ஃபி ஸ்பாட்டாக தான் நினச்சிட்டு எல்லோரும் வந்து எடுத்துப்பாங்க. அந்த டைமில் நாங்கள் வந்து இதை இன்னும் லைவ்லினஸ் கொடுக்கறதுக்காக ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபோட்டோ ஸ்பாட்டாக மாற்றிடுவோம். ஸோ
ஸோ யாருக்காவது இந்த திண்ணை கான்செப்ட் பண்ணணும்னு இருந்ததுன்னா இன்டீரியர்ஸில் ட்ரை பண்ணுங்கள். இஃப் சப்போஸ் நீங்கள் ஃப்ளாட்டில் இருக்கீங்க பண்ண முடியல அப்படின்னா இந்த மாதிரி ஒரு கான்செப்டை நீங்கள் ட்ரை பண்ணலாம். நல்லாவும் இருக்கும், ரிலாக்ஸ்டாக இருக்கும். கண்டிப்பாக அங்கே ஒரு சைன்ஸ் அந்த மாதிரிலாம் இருந்தால் இன்னும் ரொம்ப அழகாக அந்த சப்தத்தோட லைக் மினி ஸ்டடி ஏரியா மாதிரி ஆயிடுச்சு இந்த இதுவே. ஸோ ஹாலில் ஒரு சைடு போர்ஷன் லைக் ஒரு வால் வந்து இந்த மாதிரி வால்பேப்பர் லைக் கிளாடிங் மாதிரி இருக்கும். கான்செப்ட் பார்த்தா கிளாடிங் மாதிரி இருக்கும், பட் பண்ணியிருக்கிறது வந்து வால் ஸ்டிக்கரிங். ஓகே மக்களே, தேங்க்யூ ஸோ மச். இந்த வீடியோவை செகண்ட் வீடியோவை போஸ்ட் பண்ணுறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா, பிடிக்கும்னு நம்புகிறோம், பிடிச்சிருந்ததுன்னா உங்களோட கமெண்ட்ஸை ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக லைக்ஸ், சப்ஸ்கிரைப் அண்ட் கமெண்ட்ஸ் கொடுங்க ப்ளீஸ். அண்ட் எஸ், இதை பற்றி நான் சொல்ல மறந்துட்டேன். சும்மா ஒரு ஸ்டாண்ட் மாதிரி இருக்கட்டுமே அப்படின்னு நினச்சோம். அது ஏன்னா ஏதாவது ஷோ பீஸ் மாதிரி வைக்கிறதுக்கும் சரி, இந்த ஏசி ரிமோட்டை தான் அடிக்கடி நம்ம எங்கேயாவது வச்சுருவோம். ஸோ அது ஃபோனுக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ ஓகே, தட்ஸ் இட். டேக் கேர் மக்களே, பாய்.